ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு நல்ல கமகமான வாசனையா ரசப்பொடி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த ரசப்பொடி இருந்தா ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா ரசம் வச்சிடலாம். இது பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு அரை கப் அளவுக்கு நான் தனியா சேர்த்துக்கிறேன். நீங்க மெஷர்மெண்ட்டுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். பாருங்க, அரை கப் தனியா சேர்த்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஜஸ்ட் அந்த வாசனை வந்தா போதும் உடனே பிளேட்டுக்கு மாத்திருங்க. மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்து அதுவும் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு தனியா இது எதுவுமே உங்களுக்கு கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஜஸ்ட் அந்த வாசனை வந்தா போதும் உடனே நீங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு கரியாம இருக்கும். இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ உடனே நீங்க பிளேட்டுக்கு மாத்திருங்க. மாத்தியாச்சு. இப்போ இதுலயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வெடிக்கிற அளவுக்கு விட்டுடாதீங்க. ஜஸ்ட் மிளகுல ஒரு சூடு ஏறினா போதும். மிளகு ஜீரகத்துல ஜஸ்ட் சூடு ஏறினா போதும். உடனே பிளேட்டுக்கு மாத்திருங்க. இது இப்ப நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்ல மாத்திடலாம். இப்போ இதே பேன்ல நாம ஒரு 1/4 கப் அளவுக்கு சீரகமும் சேர்த்து அதுவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு சூடு ஏறினா போதும். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாதபடி நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரசப்பொடியோட வாசனையும் போயிடும், உங்களுக்கு டேஸ்டும் போயிடும். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் சூடு ஏறிடுச்சு, நல்லா அந்த வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே பிளேட்டுக்கு மாத்திருங்க. இப்போ நான் வரமிளகா ஒரு 10 நம்பர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைச்சலோ நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. வரமிளகாவும் வறுத்தாச்சு. இதுவும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுக்கலன்னா கசப்புத்தன்மை வரும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கி நல்லா அதுவும் நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மாத்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்து இதுவும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா இதை டபுளா நீங்க சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் டபுளா சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுவும் வறுத்தாச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அப்படியே பேன்லயே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடும். பாருங்க, தோரம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆகல, தனியாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகல, மிளகா வறுத்தாச்சு. சீரகம் அதோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கு. மிளகு உங்களுக்கு வெந்தயமும் பெருங்காயம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஜஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் கருவேப்பிலை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்க, க்ரஷ் பண்ணா நல்லா உங்களுக்கு தூள் தூளா ஆகுது. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா ரொம்ப கொறுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொறுன்னு அரைச்சிக்கோங்க. அப்பதான் ரசப்பொடி நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு சூப்பரான நல்லா கமகமன் வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.